நாங்க 4 பேர். எங்களுக்கு பயம்னு என்னன்னு தெரியாது. நம்ம 2 பேர் தானே. நம்மள சொல்லலடா. இன்னைக்கு வந்த முதலமைச்சர்களை சொன்னேன்டா. ஓகே. ஆமா, முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினையும் சேர்த்தா இன்னைக்கு 4 முதலமைச்சர்கள் சென்னையில இருந்திருக்கிறாங்க. ஒரு துணை முதலமைச்சரும் வந்திருந்தாரு. அப்ப 5 பேர். ஆமா. அப்போ இவங்கெல்லாம் எதிர்க்கட்சி தலைவர்கள் சில பேர் வந்திருந்தாங்க. எத்தனை பேர் வந்திருந்தாங்க? அவங்க ஒரு 20 பேர் எல்லாம் சேர்த்தா 25 பேர். எங்களுக்கு பயம்னா என்னன்னு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. எதுக்காக வந்திருக்காங்கன்னா, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கான அந்த கூட்டு நடவடிக்கை குழு கூட்டம் வந்து இன்னைக்கு நடந்தது. சென்னையில உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல காலையில 10 மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு 3 மணி நேரம் கூட்டம் வந்து நடந்தது. எல்லா தலைவர்களுமே அங்க கருத்துக்கள்லாம் சொன்னாங்க. இந்த 4 முதலமைச்சர்கள் யாருன்னா, ஒன்னு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், இன்னொன்னு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி, கர்நாடகால இருந்து துணை முதல்வர் டி.கே. சிவகுமார் வந்திருந்தாரு, பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும், இங்க கேரளால இருந்து பினராயி விஜயனும் வந்து வந்திருந்தாங்க. ஆமா. இது போக முன்னாள் முதல்வர் கேசிஆர், தெலுங்கானாவோட முன்னாள் முதல்வர் கேசிஆரோட மகன் கேடி ராமாராவ் அவரும் வந்திருந்தாரு. கட்சிகளும் வந்திருந்தாங்க. இதுல 2 மாநிலம் மட்டும் மிஸ்ஸிங் இவங்க கூப்பிட்டதுல. யாரு? மொத்தம் 7 மாநிலங்கள். இங்க 4 தென் மாநிலங்களை கூப்பிட்டிருந்தாங்க. அதுக்கு போக 3 மாநிலம் எக்ஸ்ட்ராவா கூப்பிட்டிருந்தாங்க. யாருன்னா மேற்கு வங்கம், ஒடிசா, பஞ்சாப். இதுல பஞ்சாப்ல இருந்து சிஎம்ஏ வந்துட்டாரு. மேற்கு வங்கத்துல இருந்து புறக்கணிச்சிருக்காங்க மம்தா பானர்ஜி. என்ன இந்தியா கூட்டணியில ஒண்ணுமண்ணா இருந்தாங்க. எப்ப இருந்தாங்க? அவங்க இந்தியா கூட்டணியிலே ஒரு மாதிரிதான் இருந்தாங்க. அதான் அவங்க வந்து என்னன்னா, அங்க ஓட்டர் ஐடி, அந்த போலி வாக்காளர் அட்டை, இதுதான் பெரிய பிரச்சனையா பாக்குறோம்னு அவங்க கட்சி ஒரு முடிவெடுத்து இதை புறக்கணிச்சுட்டதா ஒரு தகவல் இருக்கு. ஓகே. இது போக ஆந்திரால வந்து அங்க ஆளுங்கட்சி கூப்பிட்டுருந்தாங்க. தெலுங்கு தேசம், ஜனசேனா, அவங்க எல்லாம் வந்து வர்றதுக்கு தயாரா இல்லை. ஏன்னா பாஜக கூட்டணியில இருக்காங்க. இன்னொரு பக்கம் அங்க எதிர்கட்சி அந்தஸ்து இல்லைனாலும் எதிரில இருந்து அரசியல் பண்றது ஜெகன்மோகன் ரெட்டி. அவர் வந்து கூப்பிட்டுருந்தாங்க. அவர் வந்து என்ன நினைச்சாருன்னு தெரியல, ஜியை பகைச்சுக்கிட்ட மாதிரி ஆயிடுமோ, நம்ம அங்க போக கூடாது, ஜிக்கு ஒரு கடிதம் எழுதுவோம்னு சொல்லிட்டு ஜிக்கு வந்து டைரக்டா கடிதம் எழுதி, நீங்க ஒரே ஒரு உத்தரவாதம் மட்டும் கொடுங்க, எந்த பிரச்சனையும் வராது தென் மாநிலங்களுக்கு இந்த தொகுதி மறுசீரமைப்புனால அப்படின்னு நீங்க ஒற்றை உத்தரவாதம் கொடுத்தீங்கன்னா எங்களுக்குலாம் நம்பிக்கையா இருக்கும்னு ஒரு கடிதம் மட்டும் எழுதிட்டு அங்கேயே உத்தரவாதம் மட்டும்தான் எதிர்கட்சியும் ஆளுங்கட்சியும் பிஜேபிக்கு வந்து ஒரு மாதிரி பயப்படுறாங்க.